ஹாய் விவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லி புதினா வச்சு ஒரு எக்ஸலண்ட்டான அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துலாங்க. ஆயில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துலாங்க. நீங்கள் எவ்வளோ பர்சன்ட்க்கு மேக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் குவான்டிட்டியை குறைச்சிக்கோங்க, கூட சேர்த்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாங்க. ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா ரெண்டுத்தையும் வறுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 6 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். நல்லா வதங்கட்டுங்க. இப்போது நம்ம இது நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே புதினா கொத்தமல்லி நல்லா அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். என்னடா அது சிம்பிளாக இருக்கான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஃபீட்பேக் பண்ணுங்கள். இதை நல்லா வதங்கட்டுங்க. ஓவர் ஃப்ளேம் வச்சு தீஞ்சிடக்கூடாதுங்க. ஸோ அதனால் கரெக்டான ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் வச்சு கரெக்டாக வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 தேங்காய் பத்த சைஸ் எடுத்து அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம தனியாக எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட மேக்ஸிமம் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்தை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வதக்கின மசாலா எல்லாத்தையும் இதோடு சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்து அவ்வளோதாங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும். பாருங்கள் எந்த மாதிரி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து இதோடு மிக்ஸ் பண்ணி சேர்த்து இறக்குனா சும்மா டேஸ்ட் அப்படி இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே சொல்கிறேங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதை சாப்பிட்டாலும் நம்ம கண்டிப்பாக இதை ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டாக எடுத்துக்கணுங்க. தேங்க்யூ.